அழாத சுடர், ப்ளீஸ். முதல்ல கண்ணை தொட. இங்க பாரு சுடர், இந்த வீட்ல இருக்கிற எழிலோ இல்ல குழந்தைங்களோ உன்னை வெறுத்து ஒதுக்கல. அவங்க எதிர்பார்க்காத ஒரு விஷயத்த நீ பண்ணிட்டேங்கிற கோவத்துல தான் இப்படி நடந்துக்கிறாங்க. அவங்களோட கோவம் தண்ணியில பனி கட்டி கரையிற மாதிரி சீக்கிரமே கரைஞ்சு ஒண்ணுமே இல்லாம போயிரும். ஆனா நீ அது வரைக்கும் மனசு விட்டுறாம இருக்கணும். இல்லக்கா, எப்பயும் குழந்தைங்களோட கலகலன்னு இருந்த இந்த வீட்ல இப்போ அனாதை மாதிரி தனியா ஒரு மூலையில உட்கார்ந்துட்டு இருக்க என்னால முடியலக்கா. அதனால என்னால எதுக்கு தேவையில்லாத பிரச்சனைன்னு இங்க இருந்து போயிடலான்னு முடிவு பண்ணிட்டேன். சுடர், நீ தேவையில்லாம உன் மனசு போட்டு குழப்பிட்டு இருக்க. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் எல்லா குடும்பத்திலயும் நடக்கிறதா. அது காலப்போக்குல தன்னாலேயே சரியாயிரும். நீ அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காத. சரியோ தப்போ, எழில் கையால உன் கழுத்துல தாலி ஏறிடுச்சு. நீ இந்த வீட்டோட மருமகள் ஆயிட்ட. இனிமே இங்க நடக்கிற எல்லா நல்லது கெட்டதுலயும் உனக்கும் பங்கு இருக்கு. இன்னைக்கு உன்கிட்ட கோவப்படுற குழந்தைங்க எல்லாம் நேத்து வரைக்கும் உன் மேல உயிரையே வச்சிருந்தவங்க தானே. அவங்க மேல நீ வச்சிருக்கிற அன்புக்காகவே சீக்கிரம் அவங்க உன்னை புரிஞ்சுக்கிட்டு மனசார உன்னை அம்மாவா ஏத்துப்பாங்க. ஆனா அது வரைக்கும் இங்க என்ன நடந்தாலும் நீ அதை பொறுத்துட்டு இருந்துதான் ஆகணும். அதுதான் ஒரு அக்காவா நான் உனக்கு கொடுக்குற அட்வைஸ். புரியுதா? அந்த தலைய நல்லாதான் கொஞ்சம் ஆட்டி புரியுதுன்னு சொல்ல. அவ்வளவுதான். இது வரைக்கும் நடந்ததெல்லாம் தூக்கி போட்டு இனிமே ஒரு புது வாழ்க்கைய வாழ ஆரம்பி. எல்லாம் ஒரு நாள் நீ நினைச்ச மாதிரியே மாறும்.